அதிமுகவோட முக்கியமான பிரமுகர் மற்றும் முன்னாள் எம்பியான அன்வர் ராஜா அந்த கட்சியில இருந்து விலகி இப்போ திமுகல இணைஞ்சிருக்காரு. இணைஞ்சது மட்டும் இல்லாம ஒரு சில ட்விஸ்ட சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அதிமுக ஆட்சியை பிடிச்சாலும் கிட்டத்தட்ட 10 நாள்ல அந்த ஆட்சி கலைஞ்சு பாஜக இருக்கிற நைனா நாகேந்திரன் தான் முதலமைச்சரா இருப்பாரு அப்படின்னு சொல்ற அந்த குண்டை தான் போட்டு உடைச்சிட்டாரு. இப்போ தமிழக மக்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, திமுகல கொஞ்சம் ஆட்சி அப்படி இப்படின்னு இருந்துச்சு, சரி அதிமுகக்கு எடப்பாடிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தா இங்க இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதே தான் நடக்க போகுது. ஸோ அவர் என்ன இதுக்கு மேல சொல்லியிருந்தாரு, எடப்பாடி அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு, நைனா நாகேந்திரன் கொஞ்சம் குதர்க்கமா பேசியிருக்கிறாரு. இது போன்ற பல விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு வீடியோல பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பு நாடாவில இருந்து. எடப்பாடி அவர்கள் சமீபத்துல மக்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கிற போது முதலமைச்சர் ஸ்டாலின் பல விதத்துல அவர் தாக்கி பேசினாரு. நான் சுந்தரா டிராவல்ஸ்ல பஸ்ல வரேன்றாரு, உனக்கு என்னப்பா நீ பணக்காரன் எப்படி வேணாலும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, எங்க அதிமுக போல ஒரு ஆட்சி உண்டா, நாங்க செஞ்ச நன்மைகள் சொல்றேன், நீ செஞ்ச நன்மைகள் சொல்லு, 2 பேரும் ஆன் டு ஒன் பேசுவோம், யார் வின் பண்றாங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதிமுகவை யாராலையும் அடகு வைக்க முடியாது, அதிமுக ஏமாறுற கட்சியும் இல்ல ஏமாற்றுகிற கட்சியும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாரு. இது எப்படி போய் முடிஞ்சிருச்சுன்னா, பாஜகவை லைட்டா தாக்குற மாதிரி, கூட்டணி கட்சியை தாக்குற மாதிரி முடிஞ்ச உடனே அண்ணாமலை அவர்கள், நைனா நாகேந்திரன் அவர்கள் 2 பேருமே பிரஸ் மீட்ல காமனான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவர் திமுகக்கு எதிரான கருத்து தான் சொன்னாரே தவிர எங்களை பாதிக்கிற மாதிரி எதுவும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் காலையிலே எடப்பாடி அவர்கள் கிட்ட போன் பண்ணி பேசிட்டேன், அந்த அண்ணா அந்த மீனிங்ல சொல்லலன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா அந்த பிரஸ் மீட்டை முடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப அன்வர் ராஜா சொன்ன விஷயம் தான் சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்டிங். அதாவது அதிமுக பல முக்கியமான பொறுப்புல இருந்தவர் திடீர்னு இந்த வயசுல ஏன் திமுகக்கு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் அடிச்சாலும், அவர் கொடுத்த இந்த திடுதுப்பான பிரஸ் மீட்ல தான் இவ்வளவு பெரிய குழப்பமே ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் எல்லாம் அதிமுகக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல அதிமுக 10 நாட்கள்ல ஆட்சியை கலைச்சிட்டு பாஜக நைனா நாகேந்திரன் தான் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாரு அப்படின்னு சொன்னா எப்படி மக்களால ஏத்துக்க முடியும்? கொஞ்சம் வருஷமா நமக்கு நல்லாவே தெரியும், பாஜகவால நோட்டா விட கம்மியா தான் வாங்க முடிஞ்சது. அப்படி இருக்கிறப்ப நைனா நாகேந்திரன் அதுவும் சும்மாவே விஜய் அவர்களுக்கு சொன்னது என்னன்னா அரசியல் அனுபவம் இல்லைன்றாங்க. அப்ப நைனா நாகேந்திரனுக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்பவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது அப்படியே நீங்க விஜய் அவர்கள் கிட்ட வந்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாரு, ஒரு அசத்தலான கட்சி எங்களோட கூட்டணியில இணைய போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வேற யாரும் இல்ல, தாவேகா தான். ஆனா பேச்சுவார்த்தை இன்னும் போயிட்டு இருக்கு. இவர் சொன்னது என்னன்னா, தனிப்பெரும் ஆட்சினா அதிமுக மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. யாரை கவர் பண்றதுக்கு? தாவேகாவை கவர் பண்றதுக்கு. ஆனா இங்க தாவேகா ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் சொன்னது என்னன்னா, எங்களுக்கு 2 எதிர்தான், ஒண்ணு திமுக இன்னொன்னு பாஜக அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப கூட்டணியில் இருக்கவங்க கிட்ட போய் இணைஞ்சாலும் அசிங்கமா இருக்கும்னு அதுவும் பண்ண முடியல. சரி பாமகவோட இணைய போனா அங்கே அப்பா மகன் சண்டை பெருசா போயிட்டு இருக்கு, அப்ப நான் யாரோட தானா கூட்டணி போடுவேன் அப்படிங்கிற மாதிரிதான் விஜய் அவர்கள் பயங்கரமான ஒரு குழப்பத்துல இருக்காரு. அதுக்காக ரெட் கலர் மணியெல்லாம் வேற சாமியார் கிட்ட சொல்லி அணிஞ்சதா நியூஸ் வந்துகிட்டே இருக்கு அவரை பத்தி. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரெடிக்ஷன்ல சொன்ன மாதிரி திமுக தலைமையில இருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கு 27% ஓட்டும், அதன் பிறகு 18% ஓட்டுல 2வது இடம் பிடிச்சது விஜய் அவர்கள் தான். அப்ப எதிர்கட்சியா வரப்போறதும் விஜய் அவர்கள் தான். ஒருவேளை தோத்துட்டா, ஒருவேளை அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்தா அதுல விஜய் அவர்கள் தான் முதலமைச்சரா வரணும் ஆஸ் பர் த ஓட். பட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி எடப்பாடி அவர்கள் தான் வருவாருன்னு எதிர்பார்த்தா இங்க அப்படியே ட்விஸ்டா போய் இப்படி போய் நைனா நாகேந்திரன்ல முடிஞ்சிச்சு. ஓகே, ஒருவேளை திமுகவே வரலாமா, ஒருவேளை அதிமுக நைனா நாகேந்திரன் தான் முதலமைச்சர் சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சிகப்பு நாடா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.